வெளியாகிருக்கும் அண்மை செய்தி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் கைதான காவலர்கள் 5 பேர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் காவலர்கள் 5 பேரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் காவலர்கள் 5 பேரும் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் கைதான காவலர்களின் 5 பேரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைவதால் 5 பேரும் மதுரை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் காவலர்கள் 5 பேரும் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். ஜூன் 28ஆம் தேதி திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்பவரை நகை காணாமல் போனது தொடர்பான விசாரணைக்காக அழைத்து சென்ற தனிப்படை காவல்துறையினர்கள் அடித்து விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கானது ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கானது கடந்த 14 நாட்களாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அந்த வழக்கில் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று வரைக்குமாக அவர்களுக்கான அந்த நீதிமன்ற காவல் முடிவடையக்கூடிய நிலையில் இன்று காவல் நீட்டிப்புக்கான மனு மீதான விசாரணைக்காக மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5 தனிப்படை காவல்துறையினரும் மதுரை மத்திய சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆஜர்படுத்தப்படும் போது சிபிஐ தரப்பில் இவர்களை விசாரணை நடத்துவதற்கான அனுமதி கோரியக்கூடிய கஸ்டடி மனு என்று சொல்லக்கூடிய விசாரணைக்கான மனுவையும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிபிஐ தரப்பில் இவர்களுக்கான அந்த காவல் நீட்டிப்பின் போது சிபிஐ தரப்பிலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான அனுமதி கோரி அந்த மனுவும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே 16வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் ஒருபுறம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது 2வது கட்டமாக காவல் நீட்டிப்புக்கான அந்த மனு மீதான விசாரணைக்காக தற்பொழுது மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த 5 தனிப்படை காவலர்களும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சல்மான், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.